இப்போ அதிமுக ஒன்றுபட்ட கட்சியாக மீண்டும் பழைய லெவலுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு ஒரு முதல் காரணமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் வாய் பேச முடியல, என்ன செய்யறதுன்னு புரியல. உடனே என்ன இருக்கு, ஏட்ரா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இவர் போகிற இடம்லாம் கூட்டம். இவங்க சொல்கிறான், நீ அங்கே வந்து பார், ஏன் தெருவுக்கு வாடான்ற மாதிரி டெல்டாக்கு வந்து பாருன்றாரு. அங்கே போகிறாரு. திருவாரூர், தஞ்சை, பாபநாசம், திருத்துறைப்பூண்டி அவர்களுடைய கோட்டை. வர்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறேன், ஏன்பா இங்கே தான் பாருக்கிறேன், உங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறேன், எங்கே இருக்கிறீங்க நேரு சொல்லுங்கள் அப்படின்றாரு. பெரிய அளவு ரீச்சு. குறுகிய காலத்தில் 100 தொகுதிகள் 52 லட்சம் மக்களை சந்திச்சிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளை கேள்வியாக வச்சுருக்காரு. பல்வேறு வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு அவர்களால் என்ன பிரச்சனைனா, இதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. நீ என் ஆட்சியில் இருக்க வேதனையை சொல்லு, நான் உன் ஆட்சியில் வேதனையை சொல்லு, சோடி போட்டுக்கோமான்னு கேட்குறேன். பதிலே இல்லையே. ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதுக்கு ஒரு சினிமா பேர் எடுத்து வச்சுட்டாங்க, காக்கும் கரங்கள். அடுத்து உழைப்பாளி மக்களுக்காக உழைக்கும் கரங்கள். மீனவர்கள் பிரச்சனையா மீனவர் நண்பன். அப்புறம் சாப்பாடு போடுறதுக்காக ஒரு இது அன்னமிட்ட கை. நான் தரேன் உங்களுக்கு தலைப்பு. எதுக்கு எடுத்தாலும் பேர் வச்சுக்கிட்டு அது பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை தாண்டி போய்கிட்டு சார். ஆரம்பத்தில் இருந்த வரவேற்புக்கும் இப்போ அந்த 100 தொகுதிகளுக்கு போன பின்னாடி என்ன மாதிரி அரசியல் என்ன மாதிரி தாக்கத்தை சார் ஏற்படுத்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி நீங்கள் 2017க்கு அவர் முதல்வராக வரும்பொழுது அவரை ரொம்ப படுகேவலமாக துரோகி, அடிமை, விட்டுவிட்டார் கட்சி என்ற லெவலுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. அதாவது சின்ன ஒரு பிரச்சனைனாலும் ஊரே கொந்தளிக்கும். இன்றைக்கி வாயை மூடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற முத்தரசன், வைகோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட அப்போல்லாம் எப்படி கொந்தளிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக முத்தரசன் டெய்லி ஒரு அறிக்கை விடுவார், டெய்லி மீடியாவில் பேட்டி கொடுப்பார். அது இல்லாமல் பொருளாதார நிபுணர்கள், ஜெயரஞ்சன், இந்த சமூக ஆர்வலர்கள், சூழலியல் ஆதரவாளர்கள், பசுமை காவலர்கள், இப்படிலாம் புதுசாக வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் இதான் பண்ணாங்க. ஒரு லாக்அப் டெத்து, சாத்தான்குளம் லாக்அப் டெத்துக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு சினிமா நடிகர்கள் முதற்கொண்டு பொங்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை விட மோசமாக நடந்தாலும் முத்தரசன்லாம் அந்த பூனை கொண்டு போய் தலையை உள்ளே விட்டுமே அந்த மாதிரி விட்டுக்கிட்டு வெளியே ஆள் துப்புரவு பணியாளர்களை பார்க்காத கட்சினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த முத்தரசன், வைகோ இவங்களாம் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமிய கட்சிகள் இவங்கெல்லாம் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. அப்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து 4 வருஷம் பெரிய அளவில் டிஃபேம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஸை உள்ளே வச்சுட்டு கட்சிக்குள்ளே அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. நீங்கள் 2021 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்திக்கணும் இவங்களாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வாக்கு சதவீதம் கூட 5% இருந்தது. 2019க்கும் 21க்கும் பார்த்தாலே பெரிய முன்னேற்றம். இவர்களுக்கு வாக்கு சதவீதம் 6% குறைஞ்சி போச்சு. அவர்களுக்கு 22, 21லேருந்து 39 வந்துட்டாங்க. பெரிய அளவில் 75 எம்எல்ஏக்கள், பெரிய அளவில் எதிர்கட்சி, கௌரவமான ஒரு எதிர்கட்சியாக உட்காந்துச்சு அதிமுக. ஆனாலும் ஓபிஎஸ்ஐ உள்ளே வச்சு தொல்லை கொடுத்தாங்க. அண்ணாமலையை வைத்து தொல்லை கொடுத்தார்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ திமுகவுக்கு துணை போனார். இந்த தொல்லைகளெல்லாம் மீறி ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்க. கொடநாடு வந்து இவர் தான் குற்றவாளி, இவர் உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் பிரச்சாரம் பத்திரிகையாளர்லாம் வச்சு பேச வச்சாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. அதிமுகக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுக உடைக்கலான்லாம் ட்ரை பண்ணாங்க. எதுவுமே நடக்கலை. அதிமுக ஸ்ட்ராங்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நின்றுச்சு. நேற்று கூட ஒரு பேட்டியில் நான் பேசும்போது கேட்டேன், ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இருந்திருந்தால் இன்றைக்கி அதிமுக இருந்திருக்குமா? யாருக்காவது அடிமையாக இருந்திருக்கும், சின்ன பின்னமாக போயிடும். அப்போ நீங்கள் அதிமுக ஒன்றுபட்ட கட்சியாக மீண்டும் பழைய லெவலுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு ஒரு முதல் காரணமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமின்றதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. 2024 தேர்தலை இத்தனைக்கும் ஒரு பெரிய இப்போ இருக்கிற அந்த ஆர்வம் எழுச்சியோடலாம் கூட அதிமுக சந்திக்கலை. பார்த்துக்கலாம், 26 தான் நம்ம முக்கியன்ற மாதிரி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணி அதுக்கு அண்ணாமலை பயன்பட்டார், கூட்டணியை உடைச்சாங்க. இவ்வளோக்கு அப்புறம் அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. பாஜக தான் செகண்ட் பிளேஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் 21% வாக்குகள் வாங்கினாங்க. ஒன்றுபட்ட அதிமுக உறுதியாக இருந்துச்சு. அது சட்ட போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருந்தாலும். இன்றைக்கும் சசிகலா போன்றவர்கள் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, அவர் முதல்வராக வேட்பாளர் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. டிடிவி தினகரன் கூட அவர் முதல்வராக இருக்கட்டும், எந்தவித நிபந்தனை இல்லாமல் நான் ஆதரவு கொடுக்குறேன், என் எம்எல்ஏக்களை கூட என்ன ஆட்களை கூட நீங்கள் இது பண்ணுங்கன்ற அளவுக்கு தான் போன தடவை பேசினார் 21ல். இப்போது அவர் அதே கருத்தில் தான் இருக்கார். திமுக வீழ்த்தப்பட வேண்டும்ன்றதெல்லாம் இருக்காங்க. சசிகலாவுடைய பேட்டி கூட
ஒன்றுபட்டு அதிமுக வேணும், அதற்காக நான் பாடுபடுவேன், திமுக வீழ்த்தப்படணுன்றாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுதியாக நிற்கிறது. இந்த இதில் கோட்டையிலேருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. போகிற ஒருத்தர் 2 பேரும் ரிட்டையர்டு பார்ட்டிங்க. அன்வர் ராஜாவோ மைத்ரேன்லாம் பார்த்தீங்கன்னா மைத்ரேனுடைய டிரைவர் கூட நிற்கல. ரைட்டு லெஃப்ட்டு வேலு அண்டு சம்பந்தம்னு ஒருத்தர், அவர் 2 பேர் தான் நிற்கிறாங்க திமுககாரங்க. அவ்வளோதான் அவர் நிலைமை. அப்போது இவர்கள் பண்ணுற எதுவுமே இங்கே நடக்கலை. இந்த நிலைமையில தான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரே முந்திக்கிட்டு முதல்ல எப்போவுமே ஜெயலலிதா அந்த இது பண்ணுவாங்க. இவர்கள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க 3 ரவுண்டு முடிச்சுடுவாங்க. கண்டிப்பாக. அப்புறம் இவங்க சென்னை ஆரம்பிக்கும் போது தான் இவர் தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிப்பார். அதுலேயே 1000 சண்டை வரும். நீ எங்கே போகிறது, நான் எங்கே போகிறது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அப்போது வேட்பாளர் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பட்டியலை வெளியிட்டுருவாங்க. தொகுதி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது 250 தொகுதிக்கும் வேட்பாளர் வச்சுருவாங்க. 2011 நடந்தது. கண்டிப்பாக. அப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்னா இப்போ எல்லாம் வாபஸ் வாங்குங்க, 41 தொகுதி தேமுதிக கொடுத்தாலும் வாபஸ் வாங்க, அதுன்னு வாபஸ் வாங்கிட்டு வேலை செய்வாங்க கட்சிக்காரங்க. அந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடு இருந்தது. அந்த மாதிரி இவர் இந்த எழுச்சி பயணத்தை தொடங்குறாரு. தொடங்கும் போது எல்லாருமே அதிமுகவிலே எல்லாரும் எப்படி நினச்சாங்கன்னா, வெற்றி அடையுமா, கூட்டம் வருமா, வெறும் சாலையில் பஸ்ஸு போய் நின்று பேசுகிற இடத்துல ஏதாச்சுன்னா சிக்கலாகிடுமே, அசிங்கமாகிடுமே, இவர்கள் கொஞ்சம் பிரச்சனை கூட பெருசாக்குவாங்களே. நேற்று பாருங்கள், ஆம்புலன்ஸ் மேட்ரு ஒரு தடவை 2 தடவை அதிலே ஒரு காணொலி போய்கிட்டு இருக்கு, நான் பார்க்குறேன். ஒரு 10 இது போடுறாங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, எப்போ ஒத்தினில் ஆம்புலன்ஸ் போட்டோம், இப்படியே அவர் சொல்கிற அந்த காணொலி போட்டுருங்க. அப்போ ஆம்புலன்ஸ் வழி விடுறதை வச்சுக்கிட்ட கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ், அதாவது நோயாளியை பிக்கப் பண்ண போகும்போது பிளிங்க் பண்ணிட்டு போவோம் லைட்டு மட்டும். ஆம்புலன்ஸில் நோயாளி இருந்தால் தான் சைரனோட போகும். இங்கே சைரனோடய கூட்டத்துக்குள்ளே நுழையிறது, இந்த குழப்பம், சில்லறைத்தனமான விஷயங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் மாதிரி ஆட்கள் கூட்டம் நடத்தினா அங்கே போய் குழப்பம் விளைவிக்கிறது, சண்டை போடுறது. அதாவது இது மூலிமா அவங்க ப்ரொவோக் ஆகும்போது அதை எடுத்துக்கிட்டு சுற்றுறது. நேற்று அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம் கண்டனம் அதெல்லாம் போட்டாங்க. அன்றைக்கி அந்த ஓட்டுநர் போய் புகார் கொடுத்துருக்காரு கமிஷன் ஆஃபீஸில், எங்கள் லெட்டர் பேடை போலியாக பயன்படுத்தி பண்ணுறாங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விவகாரத்தை எடுத்து அமைச்சரே சொல்கிறாரு, சேனல்கள் 24 மணி நேரமும் இதை கண்டித்து அறிக்கை விடுங்க அப்படின்னு. சேனல்கள் கூட விசாரிக்காமல், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் விசாரிக்காமலாம் கிடையாது, இந்த லெட்டர் அனுப்புகிறோம் அதை போட்டுரு அப்படின்னு போட்டாங்க. அவங்க நினச்சாங்க போட்டால் அப்படியே போவோன்னு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் மறுக்குன்னு அவங்களுக்கு எதிர்பார்க்கல. அவங்களே ஃபோன் பண்ணி அந்த சேனல்களுக்கெல்லாம், நாங்கள் எங்கே விட்டோம், எங்கள் லெட்டர் இதுங்க, எங்கள் பேரில் எப்படி விடலாம், நீங்கள் எப்படி போடலாம், விசாரிச்சிங்களா? முதல்ல ஒரு லெட்டர் வருதுன்னா அந்த லெட்டரில் ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த சங்கத்துடைய ஃபோன் நம்பர் இருக்கும். உடனே ஃபோன் பண்ணி என்னங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரிலாம் கேட்காம தூக்கி போடுறீங்கன்னா சேனல்கள் என்ன எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனலு? அப்போ அசைன்மெண்ட்டும் தெரியுதா? அப்போ இந்த மாதிரி வேலைகள், கூட்டத்தில் குழப்பம் விளைக்கிறது, இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் மீறி தான் அவருடைய இந்த பயணம்ன்றது வேறு லெவல் போச்சு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மேட்டுப்பாளையம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல் நாள்ன்றதுனால கூட்டம் இருக்குது, சில இடங்களில் கூட்டம் இல்லை. உடனே இவர்கள் அதை எடுத்துக்கிட்டு பாத்தியா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி காமிச்சாங்க. அடுத்து இவர்கள் கோட்டையாக கருதுகின்ற வட மாவட்டங்களில் அடுத்த இது அங்கே தான், கள்ளக்குறிச்சி, குன்னம், அங்கே தான் இறங்கினார். வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் வாய் பேச முடியல, என்ன செய்யறதுன்னு புரியல. உடனே என்ன இருக்கு, ஏட்ரா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார், டேபிளுக்கு அடியில் போனார். அது சொல்லு. இதில் என்ன கொடுமைன்னா, நாலாந்தர பேச்சாளர்கள் பேசுகிறதெல்லாம் முதல்வரும் துணை முதல்வரும் பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க அதை பற்றி கூச்சமே படல. ஒரு எதிர்கட்சி தலைவர், நம்மளுடைய அப்பாவுடைய வயது உள்ளவர், அவரை பற்றி நம்ம ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறோமே. நம்ம பேசுறதுக்கு 1000 சப்ஜெக்ட் இருக்குது. கண்டிப்பாக. எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கணும்னா 1000 விஷயங்கள் இருக்குது. அதிமுகவை விமர்சிக்கணும்னா 1000 விஷயங்கள் இருக்குது. 10 வருஷம் ஆண்டு இருக்குது, அதெல்லாம் விமர்சிக்கலாம். அதை விட்டுட்டு தனிப்பட்ட தாக்குதலில் நம்ம இறங்குறமேன்னு கொஞ்சம் கூட அவர்கள் கவலைப்படல, எழுதி கொடுக்குறவங்களும் கவலைப்படல. இது ஒரு பயத்தோட வெளிப்பாடு தானே சார்? பயம், ஆமாம், கிட்டத்தட்ட இவர்களுக்கு பயம்ன்றோட எதிர்க்கிறதுக்கான, இவர்கள் கூட வச்சுக்கிட்டு பேச்சு எழுதி கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் சரக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னொன்று, இவர்களுடைய டிஎன்ஏவே அப்படி தான். இப்போ தயாநிதி மாறன் பேசுகிற ஒரு காணொலி வந்திருக்குது. அதாவது வெற்றி கொண்டானுக்கு பிறகு மிக சிறப்பாக நான் மிகவும் ரசிக்கும் வகையில் பேசக்கூடியவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சை 2 நிமிஷம் கேட்க முடியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் வரும். அதை ஒருத்தர் ரசிக்கிறாருன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே இருந்தாலும், அது எந்த கட்சியில் இருந்தாலும், ஆபாசம் அவதூறு பேசுகிறவர்கள், எதற்கும் உதவாதவர்கள், அவர்களை ஓரம் கட்டி வைக்கணும். ஆனால் இவர்களுக்கு தான் வரலாறு. அதிமுக கூட நீங்கள் யாரை தேடி தான் பிடிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி பேச்சு அது யாரை சொல்லுங்க, நான் திமுக சொல்லுங்கன்னா அப்படியே வரிசையாக சொல்லலாம். வெற்றி கொண்டான், கோவை ராமநாதன், தீப்பொறி ஆறுமுகம்,
இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு வரிசையாக சைதை சாதிக்கு ஒரு புதுசாக லேடி வேர் லேடி ஒருத்தாங்க, இதுதான் எடுத்தவுடனே அந்த கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதுக்கு கூட்டம் சிரிச்சிட்டு கை தட்டும். ஆனால் இவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க அங்கே முன்னாடி இருக்கிற 10 பேர் தான் நம்ம இதுன்னு. இந்த காணொலி இதெல்லாம் உலகம் பூரா போகுது, உங்களுடைய மானம் கப்பல் ஏறுது. அப்போ நீங்கள் பாருங்கள், இவ்வளோ உங்களுக்கு பேசணுங்க, கெட்ட வார்த்தையில் பேசணுங்க, ஜெயலலிதாவை கடுமையாக பெண்ணுன்னு கூட பார்க்காம விமர்சித்த, ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் உள்ள உறவை கூட வேறு மாதிரி கொச்சையாக விமர்சித்து பேசியவர்கள்லாம் கடைசியில் ஜெயலலிதாட்ட வந்து நின்னாங்க. நிச்சயம். தீபுரி ஆறுமுகம் போய் துட்டு கேட்குறாரு, ஏன்ட்ட எதுப்பா நானே கஷ்டப்படுறேன், யார் தலைவர். அப்போ தீபுரி ஆறுமுகத்தை சொல்கிறாங்க, எஸ்எஸ் சந்திரன் ஒருத்தர் ஆபாசமாக பேசினவரில் ஒருத்தர் சினிமாலே பேசுவார். அப்போ இப்போ இது பண்ணப்போ சொல்கிறாங்க, நீங்கள் போய் வேணா இவரை பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவை போய் பாருங்கள், ஏங்க நாங்கள் அவ்வளோ பேசாத பேச்சு கிடையாதுங்க, அதெல்லாம் விடுங்க, போய் பாருங்கள், உதவி பண்ணுவாங்க. போய் பார்த்தோன்னா ஒரு சிகிச்சைக்கு உதவி, அவருக்கு ஒரு சுமோ இது, அவர் சாகும்போது அதிமுக செத்து போனார். வாழ்நாள் ஃபுல்லாக என் தலைவன் கலைஞர் இந்திரா காந்தியெல்லாம் கேவலமாக பேசினவர். கண்டிப்பாக அவர் பேச்சே அப்படி கீழே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொச்சையாக கேவலமாக ஜெயலலிதாவெல்லாம் பேசினவர். கடைசியில் யார்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சார்? அம்மா. நீ கேட்டப்ப என்ன சொன்னீங்க? என்கிட்டயே காசு இல்லை, நானே கஷ்டப்படுறேன். அங்கே கெட்டாலும் மேன்மக்கள்னுவாங்க. நீங்கள் ஒரு பணக்காரனாக இருக்கிறது மேட்டர் இல்லை, சிந்தனை பணக்காரத்தனமாக இருக்கணும். கண்டிப்பாக. அதுக்கு எம்ஜிஆர் பெரிய உதாரணம். அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட ஒருத்தர் போய் உதவி கேட்குறாங்க, அண்ணா இந்த மாதிரி உதவி, சரிப்பா நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, ஏதோ ஒரு இதில் நாளைக்கு கொடுத்துருங்க, அவருக்கு ரங்கபாண்டிக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறா வச்சு. அவர் சொன்ன காலத்தில் 5000ன்றது சவரன் 100 ரூபா இருந்திருக்கும். கண்டிப்பாக. அப்போ 5 லட்ச ரூபாட்ட வச்சிங்களேன், கணக்குலேயே எழுதிட்டு வரோம். நீங்கள் வந்து பணம் இங்கேயும் கேட்டிருப்பீங்க, எம்ஜிஆர்ட்டையும் வேறு யார்ட்டையும் கேட்டிருப்பீங்க, ஏதோ பணம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அவர் எதுக்கு போய் நம்ம தொல்லை பண்ணணும், பணம் தான் வந்துச்சேன்னு விட்டுருவீங்க. ஆனால் அவர் அந்த 5 லட்சத்தை எழுதி வச்சு உங்களை அடுத்த தடவை பார்ப்போம், உங்களுக்கு நான் 5 லட்சம் கடன் பட்டிருக்கேன் நான், நீங்கள் வாங்கவே இல்லையா? இல்லைங்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேனே, அதெல்லாம் இல்லை வாங்கிக்கிங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இது இங்கே கட்டி பிடிச்சா பாக்கெட்டில் இதாகிடுவாங்க, அந்த அளவுக்கு தான் இது. அப்போ தீபுரி ஆறுமுகம், அடுத்து எஸ்எஸ் சந்திரன், அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இதே மாதிரி கேட்குறாரு, கிடைக்கல உதவி. அப்போ சொல்கிறாங்க, போய் அம்மாவை போய் பாருங்கள். இல்லைங்க நான் எவ்வளோ சினிமாவில் திட்டாங்க அங்கே திட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள், உதவி பண்ணுவாங்க. போய் பார்த்த உடனே அப்போலோவில் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சர்ஜரி உதவி பண்ணாங்க. அவரும் இறக்கும் பொழுது அதிமுககாரர் இருந்து போனார். இந்த மாதிரி இவர்கள் கொச்சைத்தனமாக பேசுவது, இது எல்லாம் மீறி முதல்வர் பேசுகிறது எல்லாத்தையும் மீறி அந்த பயணம் வெற்றிகரமாக மாறுது. சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸுன்றாங்க. அப்போ இப்போ ராகுல் காந்தி போகிறாரு, அது என்ன டிராவல்ஸ் பஸ்ஸு பிரயாணம் போனாலே கிண்டல் பண்ணுறீங்களா? அப்போ ராகுல் காந்தி போகிறாரு, அது என்ன பிரயாணம்? அவங்க கூட்டணி நல்லா பேச மாட்டாங்க. அப்போது எழுச்சி பயணம், இவர் போகிற இடம்லாம் கூட்டம். இவன் சொல்கிறான், நீ அங்கே வந்து பார், ஏன் தெருவுக்கு வாடான்ற மாதிரி டெல்டாவுக்கு வந்து பாருன்றாரு. அங்கே போகிறாரு, திருவாரூர், தஞ்சை, பாபநாசம், திருத்துறைப்பூண்டி அவர்களுடைய கோட்டை. வர்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறேன், ஏன்பா இங்கே தான் பாருக்கிறேன், உங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறேன், எங்கே இருக்கிறீங்க நேரு சொல்லுங்கள் அப்படின்றாரு. நேரு தான் அன்பிலோட சண்டை போட்டுனுக்கிறாரு, அவர் எங்கே அங்கே வருது. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் கூட சண்டைனா, இந்த பக்கம் சேகர் பாபு கூட சண்டை. இவர்கள் சண்டை தானே அங்கே எதிரொலிச்சது, துப்புரவு பணியாளர்கள். கண்டிப்பாக. நீங்கள் உள்ளே போய் விசாரிச்சா இவர்கள் 2 பேருடைய ஈகோ கிளாஷ் தான் அங்கே எதிரொலிச்சதுன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக. அப்போ இந்த மாதிரி தான் இதை கூட ஒரு முதல்வர் இவர்களை தடுக்கலை. இது காட்சிக்கு கெட்ட பேர், நாளைக்கு வாக்குக்கு வராமல் போகன்றதை பற்றி கூட கவலைப்படல. அவர் கூலி படம் பார்த்துக்கிட்டு ரிவ்யூ எழுதிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. அப்போ இந்த விவகாரம் அவர் முழு சுற்றுப்பயணம் அன்வர் ராஜா சேர்றாரு. ஐயோ அன்வர் ராஜா சேர்ந்துட்டாரு, இனி சிறுபான்மையின வாக்குகள் அதிமுக கிடைக்காது. இதுக்கு முன்னாடி அப்பவும் இல்லை, அப்புறம் என்ன இப்போ இவர் போனால் பிறகு இல்லைன்றீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க, பிஜேபி கூட போயிட்டாங்க அதனால சிறுபான்மை வாக்குகள் இல்லைன்னீங்க. ஆனால் போடுற இஸ்லாமியர்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிற இஸ்லாமியர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவர் தான் சொல்கிறாரு, அவர்கள் கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடுன்றதெல்லாம் கிடையாது, எங்களுடைய லட்சியம் அவங்களை வீழ்த்தணும், அதுக்கு சேர்ந்துருக்கோம். சுற்றுப்பட்டு எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து கலந்துக்கிறாங்க, சுற்றுப்பட்டு கலந்துக்கிறாங்க, வீடியோக்கெல்லாம் பார்க்க முடியுது. ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் பாருங்கள், இந்துக்களை நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் பெரியார் பேரன்னு சொல்லிட்டு வைரமுத்து போய் ராமரை திட்டுவார். ராமாயணத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை இவர் இட்டுக்கட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவார். ராமாயணத்தில் சொல்கிறது அவர் மனைவியை பிரிந்த சோகம், அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். அப்போ வந்து சுக்ரீவன் வந்து என் மனைவியை என்னை தாக்கி என்னுடைய பதவியெல்லாம் பறிச்சுக்கிட்டு என் மனைவியும் அபகரித்து கொண்டார் எங்கள் அண்ணன் வாலி அப்படின்னு சொல்லும்போது,
இந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிற ராமன் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, வாலி அந்த அவங்க குரங்கு கூட்டம் தானே, அவர்களுடைய ரூல் வேறையாக இருக்கும். கண்டிப்பாக. மனிதர்களுடைய ரூல் வேறு. இவர் மனைவியை பிரிந்த அந்த இதில் வந்து உன் மனைவியை அபகரிச்சிட்டாங்களா, உனக்கு ஒரு பிரச்சனையா, நான் வர்றேன் அப்படின்ட்டு இவர் அவருக்கு உதவி செய்ய போகிறாரு. அதில் என்ன நியாயம் இருக்குன்னு கூட அவர் அதில் பார்க்கல. அது ஒரு சங்கடமான சூழ்நிலை. வாலி வதம்ன்றது பார்த்தீங்கன்னா, வாலியோட சண்டை போடுறவங்களுடைய பலம் வாலிக்கு வந்துடும், பாதி பலம் வாலிக்கு வந்துடும். நேருக்கு நேர் சண்டை போட முடியாது. அப்போ நீ போய் சண்டை போடு அப்படின்னு சுக்ரீவன் அனுப்புகிறாங்க. ஒரு மாலை, 2 பேருக்கு அடையாளம் தெரியுது, ஒரு மாலையை போட்டு ராமர் மறைஞ்சு நிற்கிறார். வாலி கிளம்பும் போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, உங்களை பார்த்து பயந்து ஓடின சுக்ரீவன் வந்து சண்டைக்கு கூப்பிட்றான்னா ஏதோ வில்லங்க இருக்குது, ராமர் கூட இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், ராமரை எதிர்த்து மோதல உங்கள் உயிருக்கு ஆபத்து, தயவு செய்து நீங்கள் போகாதீங்க. ராமர் எவ்வளோ பெரியவர், ராமச்சந்திர பிரபு, அவர் கடவுள், அவர் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவாரா, நீ தப்பாக பேசுகிற, நான் என்னன்னு பார்த்து வரேன்னு போய் சண்டை போடுவாங்க. ராமர் வில்லு எழுதி மரணப்படுக்கையில் வாலி கேட்பார், உங்களை இந்த மாதிரி என் மனைவி சொன்னப்போ நான் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு மறைஞ்சி இருந்து அனுபவிச்சிட்டிங்களே, என் உயிரை கேட்டால் நீங்கள் சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேனே என் உயிரை அப்படின்னு பேசுவார். அது ஒரு சங்கடமானது. இதை வைரமுத்து மனம் புத்தி பேதலிச்சு ராமர் பண்ணார்ன்ற மாதிரி இவர் ஒரு கண்டுபிடிப்பை இது பண்ணுறப்போ அந்த விழாவில் முதல்வர்லாம் கலந்துக்கிறாங்க. இவர்கள் வேலை என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது. அப்போது இது வந்து என்ன ஆகும்னா, இருக்கிற மக்களையும் இவர்கள் பேசுகிற கொள்கைக்கு எதிரானவர்கள்ட்ட கொண்டு போய் தள்ளிவிடும். இங்கே அதெல்லாம் கிடையாது. இவர்கள் இஸ்லாமியர்களையும் பார்க்க மாட்டாங்க, இந்துக்களையும் பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்டினும் பார்க்க மாட்டாங்க. பொதுவான அவங்க வாட்டில் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டுலாம் இயங்குகிறவர்கள் கிடையாது. அவர்கள் பார்த்தீங்கன்னா தீக்காக்காரங்களை கூட கூட்டு சுற்றுவாங்க, இந்து கடவுள்களை கிண்டல் அடிப்பாங்க, ஜாதி இதெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் ஜாதி ஆணவ கொலை நடந்தால் எங்கேயா போய் ஒழிஞ்சிக்குவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்கள பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப யூடியூபர்ஸ் வாங்கி கட்டினாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஆதரவாக பேசியிருந்தவங்களாம் அந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது எங்கடா போனீங்கன்னு இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இவர் பிரச்சாரமாக கொண்டு போகிறது, அந்த எழுச்சி, அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட 100 நாள் 52 லட்சம் மக்கள், பல்வேறு கோரிக்கைகள். அவர் போகும்போது என்னமோ சும்மா போயிட்டு எனக்கு என்னென்னு பேசுறது. இப்போ ஒருத்தருக்கார தாவேக தலைவர் விஜய் என்ன பேசுறதே கிடையாது, பேசினாலும் சின்னதாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு கேள்வியும் சவுக்கடி கேள்விகள், வைக்கிற பிரச்சனைகள். 1000 ரூபா கொடுக்குறீங்க, ரைட்டு, 3000 ரூபா பிடிங்கிறீங்களே மின்சார உயர்வு மூலிமா. போதை கலாச்சாரமும் இந்த டாஸ்மார்க்குதும் நாங்கள் 500 கடை மூடணும், நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி கஞ்சா போதை கலாச்சாரம் இளம் தலைமுறை சீரழிச்சிட்டு இருக்குது. கடை திறக்கிறதுக்கு நேரமே இல்லையே, எந்த டைம்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப் கொடுக்குறேன்னீங்களா இளைஞர்களுக்கு, கொடுத்தீங்களா? 7.5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு பண்ணிங்களா, செஞ்சீங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணுறீங்களா, பண்ணீங்களா? அந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள். 2வது நிறுத்தப்பட்ட திட்டங்கள், கண்டிப்பாக தாலிக்கு தங்கம், இதெல்லாம் மறுபடியும் நான் கொண்டு வருவேன், அதில் பட்டுப்படவையும் கொடுப்பேன், அந்த ஆர்டர் நெசவாளர்களுக்கு போகும். இந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்புறம் தடுப்பணைகள், விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை எல்லாத்தையும் தொட்டு பேசும் பொழுது பெரிய அளவில் ரீச்சு. குறுகிய காலத்தில் 100 தொகுதிகள் 52 லட்சம் மக்களை சந்திச்சிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளை கேள்வியாக வச்சுருக்காரு, பல்வேறு வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு அவர்களால் என்ன பிரச்சனைனா, இதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. அதையும் அவர் கேட்குறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் ஆட்சியில் நடந்ததை, நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்ததை சொல்லுங்கள். சாதனை சொல்லி நான் ஏன் சாதனை சொல்கிறேன். நீ என் ஆட்சியில் இருக்க வேதனையை சொல்லு, நான் உன் ஆட்சியில் வேதனையை சொல்லுவேன், சோடி போட்டுக்கோமான்னு கேட்குறாரு. பதிலே இல்லையே. நீங்கள் தான் வழக்கமாக சொல்லுவார்ல முதல்வர், நான் என் தகுதிக்கு அப்படின்வார். சரி, வேறு யாராவது அனுப்புங்க, துணை முதல்வர் அனுப்புங்க, இல்லை வேறு அமைச்சர்கள் இருக்காங்களா அனுப்புங்க. ஏன்னா இவர்கள்ட்டே கேளுங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. ஒன்றிணைவோம் வா, இது திட்டமா அப்படின்னு கேட்டால் இல்லை உறுப்பினர் சேர்க்குறோம், அதுக்கு பேர் வச்சுக்கிறோம். அடுத்த திட்டம் சொல்லுங்கள், உடன்பிறப்பே வா, இது திட்டமா அப்படின்னா இல்லை எங்கள் ஆளுங்களை சந்திக்கிறோம். ஓ, தலைவர் தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பேர், கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை பேசுறதுக்கு ஒரு பேர். அப்புறம் என்ன, உங்களுடன் ஸ்டாலின், இது ஏற்கனவே இருக்குதாங்க, எல்லா சேவை மையத்திலேயே இருக்குதே, இதுக்கு என்ன புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலேயும். அப்புறம் நேற்று காக்கும் கரங்கலாம், நம்ம ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு மத்திய அரசுலேயே பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது, அவர்களுக்கு உதவி செய்கிறது,
அவர்கள் வாழ்வு மேம்பட அடுத்த கட்டது பண்ணுறதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதுக்கு ஒரு சினிமா பேர் எடுத்து வச்சுட்டாங்க, காக்கும் கரங்கள். அடுத்து உழைப்பாளி மக்களுக்காக உழைக்கும் கரங்கள். இதான் எம்ஜிஆர் படம் இருக்க. மீனவர்கள் பிரச்சனையா மீனவர் நண்பன். அப்புறம் சாப்பாடு போடுறதுக்காக ஒரு இது அன்னமிட்ட கை. நான் தரேன் உங்களுக்கு தலைப்பு. ஆல்ரெடி அண்ணன் தரும் அமுதக்கரங்கள் சொல்லிட்டு போட்டுருக்காரு. அதே அவ்வளோ பெருசு. எம்ஜிஆர் படம் பேரே இருக்காங்க, அன்னமிட்ட கை. வைங்க, எல்லா மக்களையும் ஒன்றா இணைச்சி இது பண்ணுறத ஒரு தாய் மக்கள் வச்சுக்கோங்க. இப்போ காவலர்களுக்கு பதக்கம் வழங்குவது, தங்க பதக்கம். என்னங்க கவர்மெண்ட்டா இல்லை ஃபோட்டோ ஷூட்டா? எதுக்கு எடுத்தாலும் பேர் வச்சுக்கிட்டு அது பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்குறாங்க. அன்னம் கொடுக்கும் அமுதக்கரங்கள்ன்றீங்க நீங்கள். அப்புறம் என்னது நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் வந்து அதில் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க 57 பேர் ஒரே வருஷத்தில். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறதுன்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை லட்சியம். அவன் உட்காந்து டிகிரி முடிச்சதுலேருந்து படிப்பான், ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிப்பான், அது ரொம்ப ரேரு. 4-5 அட்டம்ப்டில் ஜெயிக்கிறவங்களாம் இருக்கிறான். அப்போ அதுக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூலாம் போகணும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிப்பான். இதை ப்ரிலிம்ஸ் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கும் போதே அவன் கேள்வித்தாள் மற்றதுக்கு இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டுவான். அப்புறம் வேறு சில விஷயங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டியூட், இந்த மாதிரி அவன் 4-5 இன்ஸ்டியூட்டில் பண்ணிக்குவான். இது இல்லாமல் கவர்மெண்ட்டே அண்ணா மேலாண்மை பயிற்சி திட்டம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கு. அதில் ஒரு எக்ஸாம் எழுதி அங்கே தங்கி குரூப் ஸ்டடி, அப்புறம் பெரிய பெரிய ரிட்டையர்டு ஆஃபீஸர் இருக்கிற ஆஃபீஸர்லாம் வந்து எடுப்பாங்க. இந்த அண்ணா மேலாண்மை திட்டம்னு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து நான் முதல்வனில் சேர்த்துக்கிட்டு பாரு எது இவ்வளோலாம் படித்து இங்கெல்லாம் படித்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறான், மெயின்ஸ் படிக்கணும். மெயின்ஸுக்கும் இதே மாதிரி தனியாக சில இன்ஸ்டியூட் தான் மெயின்ஸுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, அங்கே தேடி போய் படிப்பான். இது இல்லாமல் தனியாக அவனும் படிப்பான். அப்புறம் மறுபடியும் அண்ணா மேலாண்மையில் தனியாக அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணால் மறுபடியும் இங்கே வந்து குரூப் ஸ்டடி இந்த மாதிரி விஷயம் படிக்கலாம். இது எல்லாம் முடித்தோடனே இன்டர்வியூக்குன்னு மோக் இன்டர்வியூ பல பேர் நடத்துவாங்க. அந்த மனிதநேய அறக்கட்டளைலாம் ஒரு ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு இருக்காரு. ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறதுலாம். அங்கே பயிற்சி பெற்றவர்கள் அவங்க கோட்டு சூட்டு டெல்லிக்கு போகிறது, தங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மனிதநேய அறக்கட்டளை உதவி பண்ணுறாங்க. இன்னும் பலரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அது போய் படித்து அந்த இது இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும். இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. இவர்கள் நேற்று ஆரம்பித்தாங்களா நான் முதல்வன், இந்த அந்த ஆகுறாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு நான் முதல்வன் சேர்ந்தனால நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன், ஐபிஎஸ் ஆகிட்டேன். இந்த கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகிறான், வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான், 10 வருஷம் 15 வருஷமா. திராவிடத்தால் வாழ்கிறோம்னு அவங்கள வச்சுக்கிட்டு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. என்ன இவங்க இந்த 5 வருஷத்தில் அவன் போயிட்டு, அப்போ முன்னாடி 15 வருஷம் போய் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் பண்ணி படித்து அங்கே போய் தானே செட்டில் ஆகி தானே இப்போ பேசுகிறான், ஒரு லெவலில் வந்துட்டேன்னு. அப்போ அதுக்கு முன்னாடி 15 வருஷம் இவங்க தான் இது பண்ணாங்களா? என்ன திராவிடம், என்ன திராவிடத்தால் வாழ்ந்தாங்க? இந்த மாதிரி சுயமுயற்சியில் வந்தவங்களாம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, இந்த மாதிரி தான் இவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இவர்கள் பல விஷயங்கள் நீங்கள் நேரடியாக இந்த விஷயம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சொல்கிறதுக்கான ஏற்பாடுகளே இல்லை. ஏதோ அப்படி காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. பல விஷயங்கள் டைரெக்டாக லாக் பண்ணும் போது அவர்களால் பேச முடியல. அதுக்கு பதில் அவதூறு பிரச்சாரம், ஏதாவது யாரையாவது விட்டு திட்ட விடுறது, இல்லாட்டி இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது. இப்போ சீமான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கேள்வி கேட்குறாரா, அவர் கூட்டத்தில் போய் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்துறது, அவர் தவறி 4 வார்த்தைகள் விடுறாரா, அதை எடுத்து விவாத பொருளாக மாற்றுறது. இப்போ திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடுறாரா, அங்கே இந்த பட்டிமன்றம் மாதிரி உட்கார வச்சிக்கின்னு சீமானை திட்டுறது, ராமதாஸ் திட்டுறது. ராமதாஸ் கட்சி பாமக அதிமுக கூட போதா? அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்தணும், ராமதாஸ் அவன் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறது. அன்புமணியே சொல்கிறாருல்ல, என் குடும்பத்துக்குள்ளே இவங்க தாங்க குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. கண்டிப்பாக. இப்போ பாமக 2வது, ஒரிஜினல் பாமக அன்புமன்ட்ட போனாலும் ராமதாஸை நீங்கள் வாங்க திமுக கூட வாங்கன்னு அவங்களுக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, எது உண்மையான பாமகன்னு தெரியாதுல்ல. இந்த மாதிரி தான் இவர்கள் போக்கு. இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டீமு, இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டுருக்குது. இதுதான் இவர்கள் அரசியலாக இருக்குது தவிர, அங்கே கேட்குற கேள்விக்கு இதுதான் பதில், கேட்டல இருந்தா பாரு இது பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை.